அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆட்கள் நாட்கள் ஓகேங்களா, நம்ம விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணிடலாம். கிட்டத்தட்ட எல்லாரும் இன்னைக்கு பிப்ரவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நல்லா படிங்க. உங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல 175 மேலே ஓகேங்களா, அதாவது 175க்கு மேலே நம்ம எய்ம் பண்ணாதான் இந்த முறை வேலைக்கு போக முடியும். ஓகேங்களா, போன குரூப் 4 வரைக்குமே ஒரு 168 169 167 நல்ல மார்க்னு சொல்லிட்டு நல்ல கொஸ்டின். ஓகேங்க, நல்ல கொஸ்டின் அடிச்சுன்னு சொல்லணும். இந்த வர குரூப் 4லாம் பார்த்தீங்கன்னா வர ஜூன் எழுத போகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 175 நீங்கள் அடிச்சே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு ஜாப் கன்ஃபர்மேஷனே ஆகும். 175 அதாவது 172க்கு மேலே அடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷனே ஆகுது. ஏன்னா ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்கு. அதனால மனசில் வச்சுக்கிட்டு ஒரு ஷெட்யூல் பிளான் பண்ணி டெஸ்ட் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, ஆல் த வெரி பெஸ்ட். நம்ம தனியாக அதை பற்றி பேசலாம். இப்போ நம்ம ஷார்ட்டாக மேக்ஸை முடிக்கலாம். பாருங்க 10லேருந்து ஓகேவா 25 சம் வரைக்கும் ஃபாஸ்டா போடலாம். எல்லாமே சிம்பிளான சம் தான். ஓகேவா, இதை பாருங்க கொஸ்டின் அப்படின்னா பாருங்க, ஒரு வேலையை A, B இருவரும் சேர்ந்து 6 நாட்களிலும் B, C சேர்ந்து 12 நாட்களிலும் C, A சேர்ந்து 4 நாட்களிலும் இவ்வளோ அதாவது 9 சம் வரைக்கும் பார்த்தது ஃபுல்லா எப்படி போட்டிருப்போம்னா தனித்தனியா, அதாவது A செஞ்சிருப்பாங்க, B செஞ்சிருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து செஞ்சது எப்ப நிறைய கொஸ்டின் போட்டாச்சு. அதுக்கப்புறம் AB 2 பேரும் சேர்ந்து செஞ்சது, அப்புறம் A தனியா ஒர்க் பண்ணிருப்பாங்க, அப்ப B மட்டும் எப்ப செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு எல்லா மாடலும் நடத்தியாச்சு. இப்ப அடுத்து முக்கியமான ஒரு மாடல், கண்டிப்பா கொஸ்டின் வரக்கூடிய மாடல். ஓகேவா, பார்த்தாலே தெரியுது 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. கடைசியா என்ன கேட்கறாங்கன்னா மூவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்களை தான் கொஸ்டின். ஓகேங்களா, அப்ப கவனிங்க, இந்த மாடல் நம்ம என்ன எப்படி கேட்டாலுமே நம்ம பண்ண முதல் வேலை என்னது, ஈஸியான வேலைனா அப்படிங்கிற சைல நம்பருக்கு வந்து நம்ம ஷார்ட் அதாவது எல்சிஎம் போட போறோம். ஓகேவா, பார்த்தாலே தெரியுது 6 12 4 இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா 12. ஓகேவா, எல்லாமே 6 புரியுது உங்களுக்கு. அப்ப எல்லாமே 12ஆல கேன்சல் ஆகும், எல்லாமே 12ஆல கேன்சல் ஆகும். இது நீங்க பார்த்த உடனே சொல்ல தெரியலாம் பரவாயில்ல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க சைட்ல, அப்ப 6 12 4 எல்சிஎம் போடலாம். அப்ப எல்சிஎம் போட பாருங்க. அப்ப 2ஆல போட்டீங்கன்னா 3 2 6 6 2 12 4 திருப்பி போட்டீங்கன்னா 3 அப்படியே வச்சுக்கணும். அவ்வளவுதான், கடைசி 1 வர வரைக்கும் பண்ணும். ஓகேங்களா, அப்ப பெருங்க எல்சிஎம் என்ன வருது, 2 4 4 12. அப்ப எல்சிஎம் நமக்கு 12 வந்துருச்சு. எல்சிஎம் நமக்கு 12 வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி இந்த சாப்டர் ஃபுல்லாவே நிறைய எழுதவே மாட்டேன், உங்களுக்கு சொன்னாலே புரிஞ்சிடும். அப்படியே ஓகேவா, கவனிங்க. அப்ப பாருங்க எல்சிஎம் 12 வந்துருச்சு. ஓகேவா, இப்ப எல்சிஎம் வந்த நம்பரால என்ன பண்ணுவோம், இதை தெரியாதவங்க முதல்ல ஒரு 9 கணம் நடத்தியாச்சு. அந்த வீடியோ பாருங்க, பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா நல்லா புரியும். இது ஈஸியா போட்டாலும். ஓகேவா, அப்ப எல்சிஎம் கண்டுபிடிச்ச நம்பரால இதை கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணுங்க. 12 எடுத்துட்டு போயிட்டு இந்த 6ல அடிச்சா எத்தனை நம்பர் வரும், 2ன்னு வரும். 12 இங்க அடிச்சீங்கன்னா 1ன்னு வரும். 12 இங்க 4 அடிச்சீங்கன்னா அதான் 3. அப்ப 3 4 12. அப்ப இதை ஃபுல்லா மறந்துடணும், இந்த லைனை மறந்துட்டு. அப்ப இது தெரியுதா பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா இருவரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 2 பாட்டு, 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 1 பாட், இவங்க 2 பேரும் சேர்ந்து 3 பாட். ஓகேவா, நம்மளுடைய வேலை கொடுத்த நம்பருக்கு எல்சிஎம் எடுத்து 12ன்னு வச்சுக்கிட்டோம். அந்த 12ஆல அந்த நம்பர்லாம் அடிச்சாச்சு. ஓகேவா, அடிச்சுட்டு புதுசா கண்டுபிடிச்சு. ஓகேவா, இப்ப சொல்லி பாருங்க, நம்ம கொஸ்டின் என்ன கேட்கறாங்கன்னா, கொஸ்டின்ல A, B, C ஆகிய மூவரும் சேர்ந்து இந்த வேலையை எப்ப முடிப்பாங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேவா, இதான் கொஸ்டின். ஓகேவா, அப்ப அப்படியே கூட்டலாங்களா. அப்ப 3 பேரும் சேர்ந்து அந்த எவ்வளவு பாட்டு முடிச்சிருக்காங்க பாருங்க, இதை கூட்டுங்க. 2 1 3 3 3 6 பாட்டு முடிக்கிறாங்க. ஓகேவா, 6 பாட்டு முடிக்கிறாங்க. எத்தனை பாட்டுனா 6 பாட்டு முடிச்சிருக்காங்க. 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து 6 பாட்டு. அப்ப இந்த பக்கம் சேர்க்கலாமா, இந்த பக்கம் பாருங்க, இதான் முக்கியமான ஒரு இதான். ஏன்னா இந்த பக்கம் வெறும் ஏபிசி மட்டும் இல்ல, இதை பாருங்க, இதை பாத்தீங்கன்னா 2A இருக்கும், 2B இருக்கும், 2C இருக்கும். ஓகேவா, எல்லாமே 2 2ஆ இருக்கும். அதான் ஒரு டிஃபரெண்ட், எல்லாமே 2 2ஆ இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க பாருங்க, அப்ப 2 டைம்ஸ் தான் எல்லாமே, 2 டைம்ஸ் A plus B plus C. ஓகேவா, ஈக்குவல் டு தான் இந்த 6. புரியுதா பாருங்க, நார்மலா ஒரு ஏபிசி மட்டும் இருந்தா ஆன்சர் ஈஸியா போட்டு போயிடலாம். போன மாடல் நடத்தி முடிச்சாச்சு. பட் எல்லாமே டபுள் 2. அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் A plus B plus C. அப்பன்னா என்ன அர்த்தம்னா இதுல 2A இருக்கு, 2B இருக்கு, 2C இருக்குன்னு அர்த்தம். அப்ப 2 வெளில வச்சுக்கிட்டு அவ்வளவுதான். அப்ப 2 டைம்ஸ் ஆஃப் A plus B = 6 இருக்கு. ஓகேவா, இந்த 12 வந்து அந்த எல்சிஎம் எடுத்து நான் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன். முக்கியமான நம்பர். ஓகே, நம்ம கணக்கு இதுதான். ஓகேவா, அப்ப இந்த 2 அங்க டிவைட் ஆகுமா, 6 கீழே 2 6 கீழே டிவைட் ஆகுமா. அப்ப அடிச்சிட்டீங்கன்னா என்ன வரும், அப்ப A plus B plus C = 6 × 2 அடிச்சிட்டா 3ன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்ப என்ன தெரியுமா அர்த்தம், 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 பார்ட் வேலையை முடிப்பாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 பார்ட் வேலையை மட்டும் தான் முடிப்பாங்க. அப்ப எல்சிஎம் கண்டுபிடிச்ச நம்பர் தான் நமக்கு மொத்த பார்ட்னர். ஓகேங்களா, அப்ப இந்த 3 எல்சிஎம் நம்பரால அடிக்கணும். அடிச்சா என்ன வருது பாருங்க, 4. புரியுதா பாருங்க, எல்சிஎம் நம்பரால நீங்க வச்ச 3 அடிச்சீங்கன்னா ஆன்சர் 4ன்னு கிடைக்கும். அவ்வளவுதான் ஆன்சரே. ஆன்சரே 4 தான். அப்ப 4 நாட்கள் தான் ஆன்சர். புரியுதா பாருங்க, ஈஸி. இதுக்கு முன்னாடி நடத்தணும் அந்த 9 சம் நீங்க பொறுமையா பாருங்க, அதை பார்த்தா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா, அதுல இது ஈஸி. அப்ப நம்ம என்ன பண்ணணும், முக்கியமா இந்த 2 போட்டே நீங்க ஆகணும். ஓகே, ஏன்னா எல்லாமே டபுள் இருக்கும். பட் 2ஆல கேன்சல் பண்ணா 3ன்னு கிடைக்கும். அப்ப 3 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 பார்ட் ஒர்க் தான் பண்ணுவாங்க. 3 பங்கு தான் முடிப்பாங்க. நம்மள்ட்ட 12 பங்கு வேலை இருக்கும். அப்ப 12ஐயும் அந்த 3 அடிச்சாலே உங்களுக்கு 4 தான் ஆன்சர். ஓகேவா, அப்ப இந்த மாடல்ல இன்னொரு சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே, 11 பார்க்கலாம் பாருங்க.
அடுத்து 11வது சம் பாருங்க, அதே மாடல் தான். அதாவது என்னன்னா நல்லா கவனிங்க. அதாவது ரெண்டு பேரும் கொஸ்டின் அங்க இருக்கு பாருங்க. A, B இருவரும் ஒரு வேலையை 12 நாட்களிலும் B, C 15 நாட்களிலும் C, A அதாவது A, C 20 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் எனில் இதில் இந்த வேலையை A மட்டும் தனியே முடிக்க ஆகும் நாட்கள் கேட்கறாங்க. ஓகேவா? போன மாடல் தான், அதே மாடல் தான். போன கொஸ்டின்ல A, B, C 3 பேரும் எப்ப முடிப்பேன்னு கேட்டாங்க. இந்த கொஸ்டின்ல A மட்டும் எப்ப முடிப்பேன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியான கணக்கு. நிறைய பேர் 1/n போடுவாங்க, XH போடுவாங்க. அதான் ரொம்ப டைம் இருக்கும், பெரிய கணக்கு போட முடியாது. ஓகேவா? நீங்க இப்படி கத்துக்கோங்க. நான் எல்லா பெரிய கணக்கும் இப்படியே போட்டு நான் பண்ற சேம் வேலை எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுப்போமா? எடுத்தோம்னா எல்சிஎம் தான். அப்ப இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கலாமா? ஓகேவா? நீங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த 15க்கு 20 12 இதெல்லாம் பார்த்தா காமனா நம்பர் 60. மூணுத்துக்கும் காமன் நம்பரே 60. எப்பவுமே இந்த 15 12 20 வந்தாலே 60 கரெக்டா கேன்சல் ஆகும். பாருங்க 60 தடிச்சிங்கன்னா 5 முறை 4 முறை 3 முறை. ஓகேவா? புரியுதா? பாருங்க 60 நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இருந்தாலும் நிறைய பேர் நம்ம போட்டே காட்டலாம். 12 15 20. ஓகேவா? இப்படி நீங்க எல்சிஎம் கண்டக்ட் பண்ணாலே உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்? 60 தான் உங்களுக்கு கிடைக்கும் எல்சிஎம். புரியுதா? பாருங்க எல்சிஎம் 60 தான் கிடைக்கும். அப்ப அந்த எல்சிஎம் ஆல நம்பரை கேன்சல் பண்ணலாமா? நம்மளோட முதல் வேலை இதுதான், எல்சிஎம் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அந்த எல்சிஎம் நம்பர்லாம் கேன்சல் பண்ணணும். அப்ப கேன்சல் பண்ணா 60 12 கேன்சல் பண்ணா 5 முறை வரும். 60 15 கேன்சல் பண்ணா 4 முறை வரும். 60 20 கேன்சல் பண்ணா 3 முறை வரும். புரியுதா? பாருங்க இப்ப இது ஃபுல்லா மறந்துடணும். மறந்துட்டு நம்ம இதை தான் எடுத்துக்கணும். ஓகேவா? கவனிங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், என்ன பண்ணலாம் பாருங்க. நம்ம 3 பேரும் அதாவது மொத்தமா கண்டுபிடிச்சிருங்க. மொத்தமா கண்டுபிடிச்சா ஈஸியா வேலை முடிஞ்சிடும். அப்ப எல்லாமே டபுள் டப் 2 முறை இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 2 times of A plus B plus C equal to இதெல்லாம் கூட்டுங்க. மொத்தமா எத்தனை இருக்கு? 4 3 7 7 plus 12 இருக்கு. எத்தனை இருக்கு? 12. ஓகேவா? புரியுதா? பாருங்க இந்த 2 எங்க போயிடும்? கீழே போயிட்டு 12 கேன்சல் பண்ணணும். அப்ப 12 அடிச்சிடலாமா? அடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? வெறும் A plus B plus C equal to என்ன கிடைக்குது? 6 கிடைக்கும். ஏன்னா 12 வந்து இந்த 2 கீழே 6 கிடைக்குமா? அவ்வளவுதான். 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 பார் தான் முடிப்பாங்க. இந்த கொஸ்டின்ல 3 பேர் எப்ப முடிப்பாங்கன்னு கொஸ்டின் கேட்கல. அப்படி கேட்டிருந்தாங்கன்னா அப்ப இந்த 6 எடுத்து போய் இங்க அடிச்சு நம்ம ஆன்சர் சொல்லுவோம். ஓகேவா? இந்த 6 இது கீழே அடிச்சு ஆன்சர் சொல்லுவோம். ஆனா அப்படி கேட்கல. A மட்டும் இந்த ஃபுல் வேலையையும் A மட்டும் எப்ப முடிப்பாங்கன்னு கேட்கறாங்க. ஓகேவா? கவனிங்க. நமக்கு B plus C மதிப்பு தெரியுது. B plus C கூட 4 இருக்கா? B plus C 4 இருக்கா? அதை நம்ம இங்க பிரதியிட போறோம். அப்ப A plus இதோட மதிப்பு 4. ஓகேவா? ஏன்னா அது இருக்கு பாருங்க 4. ஓகேவா? ஈக்குவல் டு 6. இந்த 4 அங்க போனா அந்த போயிடுமா? 4 அந்த பக்கம் மைனஸ் போகுமா? அப்ப 6ல இந்த 4 மைனஸ் அப்ப 2 வெறும் அப்ப A ஓட மதிப்பு வெறும் 2ன்னு கிடைக்கும். அப்ப என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த 4 அங்க கழிச்சிடணும். 6 4 போச்சுன்னா 2. அப்ப A ஓட மதிப்பு 2ன்னு கிடைக்கும். அப்ப A ஒரு நாளைக்கு 2 பார்ட் தான் முடிக்கிறார். ஓகேவா? A ஒரு நாளைக்கு 2 பார்ட் தான் முடிக்கிறாரு. நம்மள்ட்ட எல்சிஎம் எடுத்த நம்பர் தான் மொத்த பார்ட். ஓகேவா? முன்னாடி வீடியோ பார்த்தா நல்லா கிளியர் ஆகும். எல்சிஎம் எடுத்த அந்த மொத்த நம்பர் தான் மொத்த பார்ட். ஓகேவா? அப்ப இந்த 2 இந்த 60 டிவைட் பண்ணணும். அடிச்சீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் 30 டேஸ். அப்ப 30 நாட்களில் முடிப்பாரு. ஏன் இந்த மொத்த வேலையுமே 30 நாட்களில் முடிப்பாரு. நல்லா கவனிங்க. இது ஃபுல்லா கொஸ்டின் எழுதி வச்சிருக்கேன். இது ஃபுல்லா கொஸ்டின். இதுக்கு எல்சிஎம் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது பாருங்க, அதுக்கப்புறம் ஒரே ஸ்டெப் தான், 2 ஸ்டெப் தான் போட்டிருக்கேன். கொஸ்டினே முடிச்சாச்சு. ஓகே, நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஃபாஸ்டா போடலாம். அப்படியே இன்னும் எல்சிஎம் நீங்க போடவே மாட்டீங்க. அப்படியே பார்த்தாலும் நம்பர் தெரிஞ்சிடும். ஓகேவா? மேக்ஸிமம் 24 12 60 இதான் எல்லாத்துக்குமே எல்சிஎம்மா கிடைக்கும். ஓகேவா? அப்ப அடுத்த மாடல் போலாங்களா? 12வது சம் அடுத்த மாடல் போலாம். 12வது சம் பாருங்க. இப்ப இந்த 12ல இருந்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இதுல இருந்து தான் நல்லா டிராவல் ஆக போறோமே, ரொம்ப முக்கியமானது. இதுக்கப்புறம் என்னன்னா A B 2 பேரும் ஒர்க் பண்ணுவாங்க. திடீர்னு ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒருத்தன் வெளில போயிடுவான். அப்ப மீதி வேலையை இன்னொருத்தன் எப்படி செய்வான்? ஓகேவா? இல்லைன்னா 3 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதுல ஒரு 4 டேஸ் கழிச்சு ஒருத்தன் வெளில போயிடுவான். இப்படி மாத்தி மாத்தி கேட்பாங்க. A B மாறி மாறி ஒர்க் பண்றது எல்லாமே. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 12ல இருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். நல்லா பாருங்க, எதுவுமே பண்ண மாட்டோம். சேம் எல்சிஎம் தான் எடுப்போம். எல்சிஎம் எடுத்த நம்பரை கேன்சல் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஒரு 2 ஸ்டெப் தான். ஓகேவா? நம்ம எதுவும் பெருசாலாம் போட மாட்டோம். சொல்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சா போதும், ரொம்ப ஈஸி. ஓகேவா? கொஸ்டின் பாருங்க. அதாவது ஒரு வேலையை A 15 நாட்களிலும் B 10 நாட்களிலும் செய்து முடிக்கிறார்கள். ஓகேங்களா? செய்து முடிக்கிறார்கள். இருவரும் இணைந்து 2 நாள் வேலை செய்த பின், இது ஒரு முக்கியமான லைன். ஓகேவா? 2 பேரும் சேர்ந்து 2 நாள் தான் வேலை செய்யறாங்க. வேலை செய்த பின் B விலகி விடுகிறார். இந்த B வெளில போயிடுறாரு. எனில் மீதமுள்ள வேலையை A எப்ப முடிப்பான்னு கேட்கறாங்க. மீதமுள்ள வேலையை அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எடுத்த உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் தான் எடுக்கணும். அப்புறம் அந்த கதையை மத்தது பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 15க்கும் 10க்கும் எல்சிஎம் பார்க்கலாங்களா? ஒண்ணுமே இல்ல, 30 ரவுண்ட் நம்பர் 30 தான் கரெக்டா ஆன்சர். ஓகேங்களா? ஏன்னா எடுத்து போட்டு பார்க்கலாமா? அப்ப இந்த 15க்கும் 10க்கும் எல்சிஎம் பாத்தீங்கன்னா இது நம்ம 2ஆல போட வேணாம், 5ஆலே போடலாங்களா? அப்ப 5ஆல போட்டீங்கன்னா 3 5 10 2 3 5 5 2 5 10. இது ஒரு முறை 2 முறை, அடுத்தது 2 1 1. ஓகே, ஃபினிஷ். பாத்தீங்கன்னா
5 3 15 5 2 30. அப்ப எல்சிஎம் என்ன வருது? எல்சிஎம் பாத்தீங்கன்னா 30ன்னு கிடைக்குது. அவ்வளவுதாங்க, எதுவும் பண்ண வேணாம். எல்சிஎம் எடுத்துட்டு எல்சிஎம் 30ன்னு கிடைச்சதா? அப்ப நம்மளுக்கு 30 பங்கு வேலை நம்ம செய்யணும். அதாவது 30 பார்ட் ஒர்க் நமக்கு இருக்கு. எப்பவுமே என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுத்த நம்பரால இந்த நம்பரை கேன்சல் பண்ணலாமா? அப்ப 30 அடிச்சீங்கன்னா எத்தனை முறை வரும்? 2 முறை வரும். 30 5ல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ் வரும். 30 10ல அடிச்சீங்கன்னா எத்தனை முறை வரும்? 3 முறை வரும். அதாவது 3 10 30, 2 5 30. புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, இப்ப ஏ ஒரு நாளைக்கு 2 பார்ட் தான் ஒர்க் பண்றான், பி ஒரு நாளைக்கு 3 பார்ட் தான் ஒர்க் பண்றான். ஓகேங்களா? அப்ப இதே மாதிரி போனாங்களே. இதுல கொஸ்டின் என்ன சொல்லுனாங்கன்னா, என்ன சொன்னாங்க பாருங்க, கொஸ்டின் படிக்கிறேன் பாருங்க அப்படியே. அதாவது இருவரும் இணைந்து 2 நாட்கள் வேலை. அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க 2 நாள் தான். அதை போட்டலாமா? அப்ப அதை பாருங்க, 2 days ஒர்க். ஓகேவா? இதெல்லாம் நான் எழுத மாட்டோம் உங்களுக்காக சும்மா. அப்ப 2 days யார் ஒர்க் பண்றாங்க? A plus B. ஓகேவா? 2 days A plus B மட்டும் ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? அப்ப கூட்டுங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பார்ட் முடிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பார்ட் 5 பார்ட் கம்ப்ளீட் பண்றாங்க, 5 பார்ட் முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப ஒரு நாளைக்கு, ஆனா கொஸ்டின்ல 2 நாள் தானே சொல்றாங்க. அப்ப 2 5 ஒரு நாளைக்கு 5 பார்ட்னா 2 daysல எவ்வளவு முடிப்பாங்க? 10 பார்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 10 பார்ட் கம்ப்ளீட் பண்றாங்க. சும்மா கதை தான். ஓகேவா? ஒண்ணு கணக்கு இல்ல. 2 நாள். அப்ப ஒரு நாளைக்கு 5 பார்ட் முடிக்கிறாங்கன்னா 2 daysக்கு 10 பார்ட் செஞ்சு முடிப்பாங்களா? 10 பார்ட் முடிச்சிருவாங்க. கொஸ்டின் என்னன்னா, மீதி வேலையை, அதாவது இப்ப 10 பார்ட் முடிச்சிட்டாங்க, பி வெளியில போயிடுறாரு. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, 2 days தான் 2 days ஒர்க் பண்ற 2 பேர் ஒர்க் பண்றாங்க. 2 days 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க. இப்ப பி வெளியில போயிடுறாரு. ஓகேவா? அப்ப 10 பார்ட் முடிச்சிட்டாங்க. அப்ப இந்த மொத்த பார்ட் 30. எப்பவுமே எல்சிஎம் தான் மொத்த வேலை. இது உங்களுக்கு புரியணும். எல்சிஎம் தான் மொத்த வேலை. அதுல 10 பார்ட் செஞ்சு முடிச்சிட்டாங்களா? அப்ப மீதி வேலை எவ்வளவு? மீதி 30ல 10% எவ்வளவு மீதி வேலை? அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? நமக்கு 20 பார்ட் தான் இருக்கு. இதுல தான் கொஸ்டின் ஆன்சர் முடிக்க போறோம். மீதி வேலையை யார் செய்யறாங்க? ஏ. கொஸ்டின்ல பாருங்க, மீதி வேலையை ஏ செய்து முடிக்க ஆகும் காலம். மீதி யார் ஒர்க் பண்ணணும்? ஏ ஒரு நாளைக்கு 2 பார்ட் தானே முடிப்பான். அப்ப அவன்கிட்ட விட்டீங்கன்னா அந்த 2ஆல அடிச்சு 2ஆல போட்டு இந்த 2 கீழே போடணும். ஏன்னா மீதி வேலையை ஏ தான் செய்ய போறாரு. மீதி உங்களுக்கு 20 பார்ட் இருக்கு. இவன் ஒரு நாளைக்கு 2 பார்ட் தான் முடிப்பான். அதாவது மீதி வேலையை ஏ தான் முடிக்கணும்னு கொஸ்டின்ல இருக்கு. ஏ ஒரு நாளைக்கு 2 பார்ட் தான் முடிப்பாரு. அப்ப அந்த 20 2ஆல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். அப்ப 10 days தான் நமக்கு ஆன்சர். புரியுதா? பாருங்க, நம்ம ஒண்ணுமே பண்ணல. எல்சிஎம் 13 எடுத்தோம். 30 கேன்சல் பண்ணா நமக்கு 2 3 கிடைக்குது. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, A plus B அப்ப 2 3 கூட்டினீங்கன்னா 5. அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பார்ட் முடிப்பாங்க. கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இருவரும் சேர்ந்து 2 நாட்கள் வேலை செய்த பிறகு, அப்ப 2 நாள் எவ்வளவு முடிச்சிருப்பாங்க? ஒரு நாளைக்கு 5 பார்ட்னா 2 daysல 10 பார்ட் முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்ப பி ஒருத்தன் வெளில போயிடுறான். ஓகேவா? அப்ப மொத்தம் 30 பார்ட்ல 10 பார்ட் போயிடுச்சு. மீதி 20 பார்ட் தான் இருக்கும். அந்த 20 பார்ட் தான் ஏ தான் செய்ய போறாரு. அப்ப அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப இது மாதிரி இவ்வளவுதான் ஆன்சர். எப்படி போட்டாலும் இவ்வளவுதான் வரும். ஓகேங்களா? இது 13 பார்க்கலாம். 13வது சம் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின். ஓகே, ரீசெண்டா கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின். சேம் மாடல் தான். ஓகே, என்னன்னா ஏகமா பி கொஸ்டின் பாருங்க. ஏகமா பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 6 நாட்களிலும், பி கமா சி 10 நாட்களிலும், சி கமா ஏ 7 நாட்களிலும் செய்து முடித்தார்கள் எனில், மூவரும் சேர்ந்து, அதாவது ஏகமா பி கமா சி மூவரும் சேர்ந்து இந்த வேலையை எப்ப முடிப்பாங்க தான் கொஸ்டின். ஒரே ஒரு திருத்தம் என்னன்னா, கலப்பு பின்னத்துல இருக்கு. அதாவது 7.5, அதாவது 7 இருக்கு. ஓகேவா? அப்ப சாதாரண ஒரு எளிய எண்ணா கொடுத்தா நம்ம ஈஸியா போடுவோம். என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுக்க போறோம். எல்சிஎம் எடுத்து நம்பரை கேன்சல் பண்ணி நம்ம மொத்தமா கூட்டினாலே தெரிஞ்சிடும். ஆனா என்ன, டபுள் டம், எல்லாமே டபுள் டம். அவள் 2 ஆல கேன்சல் பண்ணுவோம். இதான் மாடல். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம போட்டிருப்போம். இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ 7 நாட்கள். ஓகேவா? இந்த 7 நாட்கள் என்ன பண்ண போறோம் நம்ம? 7 அப்ப 7 என்னது? அப்ப 7.5 அர்த்தம். புரியுதா? பாருங்க, இது இப்படி எழுதலாம்ல. 7 1/2 7.5 எழுத முடியும். கரெக்ட் தான். ஓகேவா? அது உங்களுக்கு புரியணும். இதை 7 வச்சுக்கிட்டே நிறைய பேர் பின்னத்துல போட்டு கடைசி வரைக்கும் முடிச்சு ஆன்சர் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம 7.5 இப்ப பாருங்க, பாயிண்ட்ல இருக்கு. பாயிண்ட்ல இருந்தாலும் நம்ம எல்சிஎம் எடுத்து போட கஷ்டமா தான் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, எல்லாத்தையும் மாத்தலாமா? அதை பாருங்க. அப்ப இதையும் 10ஆல பெருக்கிறேன், இதையும் 10ஆல பெருக்கிறேன், இதையும் 10ஆல பெருக்கிறேன். ரொம்ப ஈஸி. அப்ப மாத்திக்கலாமா? ஏன் 10ஆல பெருக்கிறேன்? இந்த புள்ளி கேன்சல் ஆகணும். 10ஆல பெருக்கிறேன், இந்த புள்ளி போயிடும். 75 நமக்கு தெரியும். 75 மாறிடும். இது மாதிரி போடுங்க. ஈஸியா ஒன் ஸ்டெப்ல ஆன்சர் முடிச்சுட்டு கடைசி ஆன்சர்ல போயிட்டு நீ 10ஆல தானே பெருக்கணும். அப்ப அந்த 10ஆல நம்ம டிவைட் பண்ணிட்டு ஆன்சர் வேலை முடிஞ்சது. ரொம்ப ஈஸி. அதை விட்டுட்டு நீங்க அந்த 7 வச்சுட்டு போட்டாலும் கணக்கு வரும், போடலாம். கொஞ்சம் லேட் ஆகும். பாயிண்ட் வச்சுட்டு போட்டாலும் லேட் ஆகும். அப்ப பாருங்க, 6 10 என்னது? 60 மாறிடும். இது 100 மாறிடும். இதென்ன ஆயிடுச்சு? 75 மாறிடும். ஏன்னா ஒரு புள்ளிக்கு ஒரு 0 போய் 75 இருக்கும். அப்ப நம்ம இதெல்லாம் மறந்துடணும். நமக்கு கொஸ்டினே மாத்தி படிக்கிற பாருங்க. ஏ கமா பி 60, பி கமா சி 100, சி கமா ஏ 75. ஓகேவா? இப்ப நம்ம கொஸ்டின் இதுதான் போட போறோம். புரியுதா? பாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்சிஎம் தான் பண்ணுவோம். ஓகேவா? 60 இருக்கு, 100 இருக்கு. அப்ப எல்சிஎம் பாருங்க. 60, அதாவது 60 இருக்கு,
100 இருக்கு, அடுத்தது 75. ஓகேவா, எனக்கு பார்த்தாலே தெரியுது, ஏன்னா 100 இருக்குல்ல. அப்ப 100 200 ஆகணும் கேன்சல் ஆகாது, ஏன்னா 75 இருக்கு பாருங்க. 75 டபுள் ஆகுனா 150. ஓகேவா, 150. அப்ப 150, ஏன்னா பெரிய நம்பர் 100 இருக்கு. அப்ப 300ன்னு ஒரு நம்பர் செலக்ட் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லா நம்பரும் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும். 300க்கு முன்னாடி எந்த நம்பருமே இது ஃபுல்லா கேன்சல் ஆகாது. ஓகேவா, ஒரு 200 250 கேன்சல் ஆகாது, ஏன்னா 75 இருக்கிறதால 300 அடங்கும். அப்ப 300 இது எல்சிஎம் போட்டாலும் உங்களுக்கு 300 தான் வரும். நீங்க பொறுமையா போடணும். ஃபர்ஸ்ட் 5ஆல போடுங்க. 12 5 60, 20 5 100, 15 75 வரும். ஓகேவா, திருப்பி 2ஆல போட்டீங்கன்னா 6 2 12, 10 2 20, அடுத்தது 15 வச்சுக்க போறீங்க. இப்படி கடைசி வரைக்கும் நீங்க போடுங்க. எல்சிஎம் உங்களுக்கு 300 தான் வரும். ஓகேவா, அப்ப எல்சிஎம் 300ன்னு வரும். எல்சிஎம் 300. அப்ப எல்சிஎம்னா தான் நம்மளுடைய மொத்த பார்ட் வேலை. 300 பங்கு வேலை செய்யணும். இதான் நம்ம போடுற மாடல். அப்ப 300, அப்ப எல்சிஎம் எடுத்து என்ன பண்ணுவீங்க, அந்த எல்சிஎம் கேன்சல் பண்ணலாமா, கேன்சல் பண்ணுங்க. அந்த 300 அடிச்சீங்கன்னா எத்தனை முறை வரும், இதெல்லாம் மறந்துடணும். இதெல்லாம் மறந்துட்டு இங்க வந்துடணும். 300 தான் இது நம்ம क्वेश्चन. ஓகேவா, 300 இங்க அடிச்சீங்கன்னா 5 முறை வரும். 5 60 பேருக்குனா 300. ஓகேவா, இத அடிச்சீங்கன்னா 3 டைம் 3 × 100 300. 3 இத நீங்க 300 இத அடிச்சீங்கன்னா 4 டைம்ஸ் வரும். 475 தாங்க 300. அப்ப பாருங்க, இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 பார்ட் வேலையை முடிப்பாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 பார்ட் வேலையை முடிப்பாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 4 பார்ட் வேலையை முடிப்பாங்க. क्वेश्चन நமக்கு என்னன்னா 3 பேரும் சேர்ந்து வர்க் பண்ணா எப்ப முடிப்பாங்க தான் क्वेश्चन. ஓகேவா, அப்ப கூட்டிக்கலாமா, 3 பேரும் கூட்டினீங்கன்னா 2 டைம்ஸ் வருவாங்க. எல்லாமே 2A இருக்கும், 2B இருக்கும், 2C எல்லாமே அப்ப 2 முறை வரும். அப்ப A plus B plus C. ஓகேவா, 2 times of A plus B plus C. ஓகேவா, ஈக்குவல் டு இந்த 3 பேரையும் கூட்டுங்க. அப்ப எத்தனை வருது, 8 12 வருது. அப்ப புரியுதா பாருங்க, 12 வரும். அப்ப 3 பேரும் சேர்ந்து 12 கிடைக்குது. ஆனா 3 பேர் கிடையாது, எல்லாம் 2 டைம்ஸ். இந்த மாதிரி மாடல் வந்தாலே 2 இங்க வந்துடணும். அப்ப 2 கீழே போய் டிவைட் பண்ணலாமா, அந்த 2 கீழே போனா டிவைட் ஆகுமா, அந்த 2 அடிச்சா என்ன வந்துடும், 6ன்னு கிடைக்கும். அதாவது 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 6 பார்ட் வேலையை தான் முடிப்பாங்க. ஓகேவா, அதுக்காக 6 ஆன்சர் கிடையாது, 6 பார்ட் தான் வேலையை முடிப்பாங்க. எவ்வளவு பார்ட் இருக்கு நமக்கு, 300 பார்ட் இருக்கு. ஓகேவா, அந்த 300 இந்த 6 டிவைட் பண்ணும். ஓகேவா, அப்ப 6 அடிங்க. அடிச்சா என்ன வரும் பாருங்க, அடிச்சிங்கன்னா 5 30, இந்த 0 அப்படியே போட்டுக்கிட்டேன். 50ன்னு கிடைச்சிருக்கு. புரியுதா பாருங்க, நமக்கு 50ன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு 50 ஆன்சர் கிடைச்சு போச்சு. ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் 50 இருக்கும், எடுக்கக்கூடாது. கணக்குடைய ஆரம்பத்துல நம்ம ஈஸியா போகணும்னு என்ன பண்றோம், 10 ஆல பெருக்கி வச்சிருக்கோம்ல. அப்ப அந்த 10 ஆல என்ன பண்ண போறோம், நம்ம டிவைட் பண்ண போறோம். அவ்வளவுதான். அப்ப 0 0 கேன்சல். அப்ப என்ன மீதி இருக்கு, வெறும் 5 நாட்கள் தான் ஆன்சர். புரியுதா பாருங்க, ஒன்றும் ஈஸியான கணக்கு தான். ஒன்றும் நம்ம பின்னம் பொருள காலம் எதுவுமே பண்ணவே இல்லை. இந்த பாயிண்ட் தேவையில்ல, அந்த 7 7.5 பார்த்து பாயிண்ட் எடுத்தா புரியுதா பாருங்க, ரொம்ப ஈஸியான ஒரு முக்கியமான சம். ஓகேங்களா, இது அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து 5 நாட்களும் முடிப்பாங்க. அடுத்து 14வது சம் ஒரு முக்கியம், எல்லாமே முக்கியமான மாடல் தான். காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 14வது சம் ரொம்ப முக்கியமான சம்மு. கொஸ்டின் பாருங்க, A ஒரு வேலையை 18 நாட்களிலும் B ஒரு வேலையை 15 நாட்களிலும் செய்து முடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, B என்பவர் 10 நாட்கள் வேலை செய்த பிறகு, B தான் வேலை செய்யறாரு. 10 நாட்கள் வேலை செஞ்சுட்டு பிறகு வெளில போயிடாரு. அப்ப மீதி இருக்கிற வேலையை மட்டும் A முடிக்கிறாங்க. கொஸ்டின் நல்லா தெளிவா படிக்கணும். மீதி வேலையை மட்டும் கேட்கறாங்களா இல்ல மொத்த வேலையும் கேட்கறாங்களா, நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். மொத்த வேலையை கேட்டா வேற ஆன்சர் வரும், மீதி வேலைனா கொஞ்சம் சிம்பிளான ஆன்சர் தான். ஓகேங்களா, அப்ப கொஸ்டின் என்ன, 10 நாட்கள் B வேலை செய்யறாரு, அதுக்கப்புறம் வெளியில போயிடுறாரு, அதுக்கப்புறமா தான் A அந்த சின்ன வேலையை முடிக்கிறாரு. அப்ப நம்ம என்ன சொன்னாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருவோம். நம்மளோட முதல் வேலை என்னது, கொடுத்திருக்கிற நம்பருக்கு எல்சிஎம். ஓகேவா, இது மாதிரி 18 15 ஒரு பேர் தான். ஓகேவா, 18க்கு 15 90 தான் எல்சிஎம் வரும். ஓகேங்களா, 18க்கும் 15க்குலாம் நீங்க எல்சிஎம் போட்டாலே 90 தான் வரும். ஓகேவா, ஏன்னா 60ஆல இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்ப 2ஆல போடுங்க, 9 2 18, இது 15 அப்படியே வச்சுக்க போறோம். திருப்பி 3ஆல போடலாங்களா, அப்ப 3 9 5 3 15, 3ஆல போட்டா 1 5, திருப்பி 5ஆல போட்டா 1 1 1. ஓகேவா, அப்ப எல்சிஎம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்ப இருக்குங்க, அப்ப 2 3 6 6 3 18 18 5 90. ஓகேவா, 5 3 5, ஓகேவா, 45 90. அப்ப எல்சிஎம் என்ன வருதுன்னா, எல்சிஎம் 90ன்னு கிடைக்குது பாருங்க. இதுதான் மொத்த வேலை. எப்பவுமே பாருங்க, எல்சிஎம் நமக்கு என்ன கிடைக்குதோ அதான் மொத்த வேலை, மொத்த பார்ட் வேலை. அப்ப 90 பார்ட் வேலை இருக்கு. அந்த 90 பார்ட் வேலையை இவங்க தான் முடிக்க போறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் போட்ட உடனே நம்பர் கேன்சல் பண்ணுவோம்ல, எல்சிஎம் நம்பரால கேன்சல் பண்ணுங்க. 90 18ஆல அடிச்சீங்கன்னா 5 முறை வரும் கரெக்டா, I 18 90. ஓகேவா, 5 18 19. 90 15ஆல அடிச்சீங்கன்னா 6 முறை வரும், 6 15 90. புரியுதா பாருங்க. இப்ப என்ன தெரியுமா ஆயிடுச்சு, A ஒரு நாளைக்கு 5 பார்ட் ஒர்க் தான் முடிப்பாரு, B ஒரு நாளைக்கு 6 பார்ட் வேலையை முடிப்பாரு. புரியுதா உங்களுக்கு, அவ்வளவுதான். இப்ப क्वेश्चन என்ன கேட்டாங்கன்னா, கவனிங்க, சிம்பிளா 2 பேரும் சேர்ந்தெல்லாம் எதுவுமே செய்யல, அழகா B என்பவர் என்ன பண்றாருன்னா 10 டேஸ் ஒர்க் பண்றாரு. ஓகேவா, B என்பவர் 10 டேஸ், அதாவது B என்பவர் 10 நாட்கள் வேலை செய்த பிறகு, இவரு மட்டும் தான், 2 பேர் சேர்ந்து கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். क्वेश्चनல இருக்கும், B என்பவர் 10 நாட்கள் வேலை செய்த பிறகு
இவர் 10 நாள் ஒர்க் முடிச்சிருப்பாரா? அப்ப மீதி உள்ள வேலையை ஏ எப்படி எவ்வளவு நல்லா முடிச்சிருப்பாரு இதுதான் கேள்வி. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணணும், மொத்த வேலை 90. அப்ப பி எவ்வளவு முடிச்சிருக்கான்னு பார்க்கலாமா? பி 10 நாள் ஒர்க் பண்ணணும். பி பாருங்க, பி ஒரு நாளைக்கு 6 பாட்டு தான் முடிப்பான். பி நீங்க விட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 பாட்டு தான் முடிப்பாரு. கொஸ்டின்ல 10 நாள் கேட்டிருக்காங்கல்ல, அப்ப 10 நாள் 6ஆல பெருக்கலாமா? 10 டேஸ், 1 டேஸ்க்கு 6 பாட்டு முடிக்கிறாரு. 10 டேஸ் தான் கேள்வியில இருக்கு. 10 × 6 60 பாட்டு முடிச்சிருவாருங்க. புரியுதா பாருங்க? இப்ப பீன்றவன் 10 நாள் வேலை செஞ்சு 60 பார்ட்டை முடிச்சிடறான். 90 பார்ட் நம்மள்ட்ட இருக்கு. இப்ப 90 மீதி என்ன அர்த்தம்? 90ல 60 பார்ட் முடிஞ்சிருச்சு. அப்ப மீதி என்னதான் இருக்கும்? மீதி இருக்கிறது மீதி 30 பார்ட் தான் இருக்கும். அந்த மீதி இருக்கிற வேலையை யார் செய்யணும்? கொஸ்டின்ல இருக்கு பாருங்க, ஏ தான் செய்யணும். ஏ ஒரு நாளைக்கு 5 பார்ட் தான் செய்யறாரு. அப்ப அந்த 5 வகுக்கலாமா? 30/5 ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். அப்போ 6 நாட்கள். ஆன்சர் பாத்தீங்கன்னா 6 நாட்கள். புரியுதா பாருங்க? மீதி வேலையில தான் கொஸ்டின் இருக்கு. அப்ப 6 நாட்கள். ஓகேவா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அது 15வது கேள்வி நம்ம அதை பத்தி பார்க்கலாம். 15வது கேள்வி பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது ஒரு வேலையை கொஸ்டின் பாருங்க, ஒரு வேலையை ஏ 24 நாட்களிலும், பி என்பவர் 9 நாட்களிலும், சி என்பவர் 12 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஏ கமா பி கமா சி ஆகிய இந்த 3 பேருமே என்ன சொல்றாங்கன்னா 3 நாட்கள் வேலை செய்த, இவங்க 3 பேரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பிறகு பியும் சி, இந்த பிசி வெளியில போயிடுறாங்க. அப்ப மீதி உள்ள வேலையை ஏ மட்டும் தான் செய்யணும். ஓகேங்களா? அப்ப இது மாதிரி அவ்வளவுதான், மாடலே முடிச்சுட்டு அடுத்த மாடல் போயிடுவேன். எப்படி போட்டாலுமே நான் இப்படிதான் போட போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்பர் எல்சிஎம் ஃபர்ஸ்ட் நம்ம போறோம். இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் எல்சிஎம் பாருங்க, 24 9 12க்கு பாத்தீங்கன்னா, அதாவது 24க்கு 9க்கு 12க்கு நீங்க எல்சிஎம் போட்டீங்கன்னா உங்களுக்கு 72 கிடைக்கும். ஓகேவா? டைம் இல்ல, கண்டுபிடிக்க லேட் ஆகுது. 72 தான். இதை போட்டீங்கன்னா எல்சிஎம் 72 கிடைக்கும். அந்த 72 எடுத்துட்டு போயிட்டு கேன்சல் பண்ணலாமா? 72 கேன்சல் பண்ணுங்க, அடிச்சீங்கன்னா 3 முறை வரும். இந்த 72 இங்க அடிச்சீங்கன்னா 8 9 72, 72 இங்க அடிச்சீங்கன்னா 6 முறை வரும். ஓகேவா? 72ஆல ஃபுல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. இப்ப நமக்கு ஏ வந்து 3 பார்ட் முடிப்பான் ஒரு நாளைக்கு, அதான் அர்த்தம். ஓகேவா? இப்ப பாருங்க, கொஸ்டின் தெளிவா சொல்லிட்டாங்க. அதாவது கவனிங்க, இந்த 3 பேரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்யறாங்க. ஓகே, புரியுதா பாருங்க? அதாவது 3 நாட்கள் யார் யாரு? ஏ பிளஸ் பி பிளஸ் சி. இதான் அடுத்த கொஸ்டின் சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா பாருங்க? மூவரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறமா தான் பிசி 2 பேரும் வெளில போறான்னு சொல்ல. ஓகேவா? அப்ப நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாமா? 3 நாள்ல இவங்க என்ன முடிச்சிருப்பாங்க? இந்த 3 பேரும் சேர்ந்து 3 நாள் ஒர்க் பண்ணி எவ்வளவு முடிச்சிருப்பாங்க கண்டுபிடிக்கலாமா? எப்பவுமே எல்சிஎம் தான் நமக்கு மொத்த பார்ட் வேலை 72. ஓகேவா? தெரியும். அப்ப 3 கூட்டுங்க, 14 17 பார்ட் முடிக்கிறாங்க. ஓகேவா? கூட்டம் 17 பார்ட். அப்ப பாத்தீங்கன்னா 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 17 பார்ட் முடிக்கிறாங்க. ஓகேவா? கூட்டினீங்கன்னா 17. அப்ப ஒரு நாளைக்கு 17 பார்ட் முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப 3 நாளைக்கு என்ன பண்ணிருப்பாங்க? 17 பெருக்கணும். ஒரு நாளைக்கு தான் 17. அப்ப 3 நாள் செஞ்சிருந்தாங்கன்னா 17 பெருங்க. 1 2 5. ஓகே, அப்ப 51 பார்ட் முடிப்பாங்க. புரியுதா பாருங்க? 51 பார்ட் முடிக்கிறாங்க. ஓகேவா? 3 நாள்ல 17 பெருக்கிட்டீங்கன்னா 51 பார்ட் முடிக்கிறாங்க. அப்ப 3 நாட்கள் வேலை செஞ்சு 51 பார்ட் முடிச்சிட்டாங்க. யார் வெளில போயிட்டாங்க? கொஸ்டின்ல இருக்கு பாருங்க. 3 நாட்கள் வேலை செய்த பிறகு பி கமா சி வெளில போயிட்டாங்கன்னா மீதி வேலையை ஏ மட்டும் முடிப்புன்னு கேள்வி. ஏ மட்டும் தான் மீதி வேலையை முடிக்கணும். ஓகேவா? அப்ப இந்த 72ல மொத்த பார்ட் வேலையில 51 பார்ட் முடிச்சிட்டாங்கல்ல. அப்ப 72ல 51 கழிச்சிடலாமா? கழிச்சதானே மீதி வேலை கிடைக்கும். புரியுதா பாருங்க? இது பாருங்க, இப்ப 72ல 51 கழிச்சா என்ன வருது பாருங்க? 1 2. ஓகே, அப்ப 21 வருது. ஓகேவா? அப்ப அந்த மீதி 21 பங்கு வேலையை தான் யார் செய்ய போறாங்க? அந்த 21 பங்கு வேலையை தான் ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட் தானே முடிப்பாரு. அப்ப மொத்தமா இப்ப அடிச்சீங்கன்னா 7 டேஸ் ஆகும். ஏ வந்து மீதி பார்ட் வேலையை முடிக்க 7 நாட்கள் ஆகும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதா பாருங்க? இது 16வது சம் பார்க்கலாம். அடுத்து 16வது சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். கொஸ்டின் பாருங்க. அதாவது ஏ ஒரு வேலையை 16 நாட்களிலும் பி ஒரு வேலையை 12 நாட்களிலும் செய்து முடிக்கிறார்கள் எனில் முதல் நாள் வேலையை ஏ தொடங்குகிறார். ஓகேவா? அப்ப முதல் நாள்ல ஏ வேலையை தொடங்குறாரு, அடுத்த நாள் பி செய்யறாரு. இதான் கொஸ்டினே. அப்ப முதல் நாள் ஏ, இரண்டாம் நாள் பி, அடுத்த நாள் ஏ, அடுத்த நாள் பி, மாறி மாறி செய்யறாங்க. ஓகேவா? கொஸ்டின் படிக்கிறேன். என்னன்னா ஏ என்பவர் ஒரு வேலையை தொடங்கி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருவரும் வேலை செய்கிறார் எனில் மொத்த வேலை முடிய ஆகும் காலம். இது ஒரு முக்கியமான மாடல். இந்த மாடல் இவ்வளவுதான் கேட்க முடியும். ஓகேவா? என்னன்னா ஏ ஒரு நாளைக்குன்னா அடுத்த நாள் பி, அடுத்த நாள் சி. ஓகே, ஆனா முதல்ல யார் ஆரம்பிக்கிறாங்க தெளிவா பாத்துக்கணும். அப்ப முதல்ல ஏ ஆரம்பிக்கிறாரு, அப்ப செகண்ட் பி தான், அடுத்து ஏ, அடுத்து பி போயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. நம்ம எது கொஸ்டின் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் எல்சிஎம் தான். ஓகேவா? 16க்கும் 12க்கும் நீங்க எல்சிஎம் போட்டீங்கன்னா உங்களுக்கு 48 கிடைக்கும். ஓகேவா? 48 எல்சிஎம் கிடைக்கும். அது கிடைச்ச எல்சிஎம் என்ன பண்ண போறோம்? 48 இங்க கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணா 3 முறை வரும். 48 12ல கேன்சல் பண்ணா 4 முறை வரும். அப்ப 4 12s are 48, 3 16 are 48. ஓகே, முடிஞ்சு போச்சு. அப்ப ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட் முடிப்பாரு, பி ஒரு நாளைக்கு 4 பார்ட் முடிப்பாரு. இதுதான் முடிஞ்சிச்சு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க இப்ப கவனிங்க. 48 இங்க ஓரம் போட்டுக்கோம். ஓகேவா?
48 இங்க இருக்கட்டும், கவனிங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா நல்லா கவனிங்க, ஏ தான், அதாவது முதல் நாள் யார் ஒர்க் பண்றாங்க அப்ப என்ன பண்ணி, ஈஸியான கணக்கு, எல்லாத்த விட இதான் ஈஸி. நான் கவனிங்க, இது முதல் நாள், இது ரெண்டாவது நாள், இது மூணாவது நாள், பன்னெண்டு, ஒரு 13, 14 நாள், 1 2 தான் போடுறமே. ஓகேவா? நிறைய பேர் அப்படியே அடிப்பாங்க, கொஞ்சம் மிஸ்டேக் வரலாம். ஆனா 1 2 3 போட்டேன், ஈஸியா போட்டேன், 14 10 வரைக்கும் போட்டேன், டக்குன்னு போட்டாச்சு. நம்மளும் அதிகமா எழுதவே இல்லை. ஓகேவா? எனக்கு தெரியும் ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட் தான் முடிப்பான், பி ஒரு நாளைக்கு 4 பார்ட் தான். அப்ப மொத்த வேலை எவ்வளவுதான் அப்படின்னா, எப்பயுமே எல்சிஎம் போடுறோம்னா அதான் மொத்த வேலை. இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம எல்சிஎம் என்ன போடுறோமோ அதான் மொத்த வேலை. அப்ப மொத்த பார்ட் 48 பார்ட். ஓகேவா? அப்ப ஈஸி. அப்ப ஏ ஒரு நாளைக்கு 3 பார்ட். அப்ப ஏன் நம்ம ஏ எடுக்கிறோம்னா, கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க முதல் நாள் வேலையை ஏ தான் செய்யறாரு. அப்ப இதான் முதல் நாள்ல ஏ மட்டும் தான் ஒர்க் பண்ணி 3 பார்ட் முடிக்கிறாரு. மேல இது ஃபுல்லா நாட்கள், நான் கீழே போறது ஃபுல்லா அது ஒர்க் முடிக்கிறது. அப்ப ஏ முதல் நாள்ல 3 பார்ட் முடிச்சிட்டான். ரெண்டாவது நாள் பி தானே வரணும், பி மட்டும் தான் ஒர்க் பண்ணுவான். பி எவ்வளவு பார்ட், 4 பார்ட் முடிக்கிறார். ஓகேவா? பி முடிச்சிட்டான். அடுத்த நாள் யார் தான் போகணும், ஏ தான் போகணும். அப்ப 3, அடுத்த அந்த 4, அப்ப 3 4 3 4 போயிட்டே இருக்கும். புரியுதா பாருங்க, 3 4 3 4 கடைசி வரைக்கும் போயிட்டு. ஓகேவா? அப்ப நம்ம கூட்டலாமா, மொத்த வேலை எப்ப முடியுதுன்னு பார்க்கலாமா? 48 பார்ட் முடிச்சுட்டு அவ்வளவுதான், அதான் நமக்கு ஆன்சர். அப்ப கவனிங்க, அப்படியே கூட்டுங்க, 3 + 7, அப்ப 7 முடியுது பாருங்க இந்த ஒரு செட்டுக்கு. ஆனா இதெல்லாம் நாட்கள், மேல இருக்க நாட்கள். ஓகேவா? அப்ப இங்க ஒரு 7 முடியுதா, புரியா பாருங்க, இங்க ஒரு 7 முடியுது, இங்க ஒரு 7 முடியுது, 7 பாட்டு, இங்க ஒரு 7 பாட்டு, 7. அப்ப எல்லாமே 7 முடியுது பாருங்க. ஏன் கூட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும், கூட்டினே பாருங்க. அப்ப எத்தனை 7 முடியுது, 2 3 4 5 6, இதோட 6, 42 பார்ட் முடிஞ்சிருக்கு. 42 பார்ட் முடிஞ்சிச்சு. அப்ப 13ஆம் நாள் இதையும் கூட்டலாமா? இது 13ஆம் நாள் கூட்டினாலும் 45 பார்ட் முடிஞ்சிச்சு. ஆனா 48 பார்ட் வரணும். அப்ப 13ஆவது நாள், அதாவது இங்க எழுதுற பாருங்க, 13ஆவது நாளோட 13, அதுல ஒரு 3 பார்ட் முடிச்சாச்சு. அப்ப 45 பார்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் நமக்கு 3 பார்ட் தேவை. அப்ப அடுத்த நாளுக்கு போயிடணும். அப்ப அடுத்த நாள்ல 4 பார்ட் முடிப்பாங்க. ஆனா 4 தேவையில்ல, அதுல 3 தான் முடிக்கணும். ஓகே, அந்த 4ல 3 முடிச்சா போதும். 4ல 3 முடிச்சா போதும், அதான் நம்ம ஆன்சர். ஓகேவா? 13 நாள் ஃபுல்லா வேலை செஞ்சாங்களா, புரிஞ்சுக்கோங்க. 13 நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணியாச்சு. 14ஆவது நாள்ல 4 பங்கு முடிப்பாங்க. ஓகேவா? அது யாருன்னா பி தான், 4 பங்கு முடிப்பாங்க. பட் நம்ம 48 பார்ட் தானே, அதனால இதுல ஒரு 15 முடிஞ்சிருக்கும். ஓகேவா? இதுல ஒரு 45 முடிச்சு 3 பார்ட் மட்டும் செஞ்சு முடிச்சா போதும். அதனாலதான் 4ல 3 மட்டும் போட்டிருக்கேன். அப்ப 13 நாட்கள் 3/4 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? இவ்வளவுதாங்க. வெறும் 1 2 3 தான் போட போறீங்களே. இதெல்லாம் ஏன் 7 7 கூட்டினா உங்களுக்கு புரியலாம் வச்சுக்கோங்களேன். நீங்க பொறுமையா கூட கூட்டுங்க. அப்போ 3 7 பொறுமையா கூட்டு போடுங்க. நமக்கு அந்த 48 எங்க கம்ப்ளீட் ஆகுதோ அங்கதான் ஆன்சர். இந்த 13ஆவது நாளோட 45 பார்ட் முடிஞ்சிருக்கும். எனக்கு 3 பார்ட் தேவை. அடுத்ததுல 4 பார்ட்ல 3 முட்டை முடிச்சா போதும். அப்ப 4ல 3 தான் ஆன்சர். ஓகே, 3/4 தான் ஆன்சர். இது ஒரு முக்கியமான மாடல். ஓகேவா? நம்ம அடுத்து இதுதான், இது மாடல் தான், நிறைய கணக்கு வரலாம். அடுத்து நம்ம 17 அடுத்த மாடல் போலாம். 17வது சம் பாருங்க, ரொம்ப ஒரு முக்கியமான சம். என்னன்னு பாருங்க, அதாவது பி என்பவர் ஒரு வேலையினுடைய 2ல் 1 பகுதி, அதாவது 1/2 பகுதி, ஓகேவா, 6 நாட்களிலும், Q என்பவர் அதே வேலையின் 2/3 பகுதி 4 நாட்களிலும் செய்து முடித்தால், ஓகேங்களா, மொத்த வேலையினுடைய 3/4 பகுதி எப்ப முடிப்பாங்க? ஓகேவா? இதுதான் கொஸ்டின். ஓகே, புரியுதா பாருங்க. அப்ப நம்ம எப்படி எழுதணும்னு பாருங்க. இப்ப P என்ன பண்றாருன்னா, P 1/2, அதாவது 2ல் 1 பங்கு வேலையை எப்ப முடிக்கிறாரு? 6 நாள்ல முடிக்கிறாரு. இதுதான் கொஸ்டின். டைரக்டா கொடுக்கல, 2ல் 1 பகுதி வேலையை P என்பவர் 6 நாள் இதில் செய்து முடிக்கிறார். ஓகேவா? இது அடுத்து Q என்ன சொல்றாங்கன்னா, 2ல் 3 பங்கு, அதாவது 3ல் 2, அதான் 2/3. ஓகேவா? Q 2/3 பகுதி வேலையை எப்ப முடிக்கிறார்னா 4 நாட்களில் செய்து முடிக்கிறார். அப்ப இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாடல். ஓகேங்களா? இவ்வளவு நேரம் பார்க்காத ஒரு மாடலா இருக்கும். கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து நம்ம எடுத்துக்கணுமே, P எவ்வளவு ஒர்க் பண்றாரு, Q எவ்வளவு ஒர்க் பண்றதுன்னு ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? அப்ப கொஸ்டின் கவனிங்க, என்ன கேட்கறாங்கன்னா, அடுத்து அப்புறம் பாத்துக்கலாம். நமக்கு P எவ்வளவு, Q எவ்வளவு டைரக்டா தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சரே போட முடியும். அப்ப இந்த 2 அங்க போனா மல்டிபிள் ஆகுமா, கீழே தானே பெருக்கணும்ல. அப்ப 2 அங்க போனா பெருக்கல் ஆயிடும். அப்ப என்ன கிடைச்சிடும்? அப்ப 12 கிடைக்கும். புரியுதா பாருங்க, 2 6 12 கிடைக்கும். ஓகேவா? இந்த 2/3 எங்க போனா 3/4, இந்த 2/3 எங்க போனா 3/4 வருமா? ஓகேவா? இது அப்படியே போச்சுன்னா என்ன கிடைக்கும்? பெருக்கல்ல 3/4 வந்துடும். இது அப்படியே தூக்கி இங்க வைக்கிறேன். ஓகேவா? தலைகீழ போகும். பாருங்க என்ன கிடைக்குது பாருங்க, கரெக்டா 3/4 இல்ல, 3 மேல போயிடும், 2 கீழே இருக்கும். ஓகேவா? 2 தான். அப்ப அடிச்சிங்கன்னா 2, அப்ப 2 3 6 கிடைக்குது. 6 கிடைக்குது. ஓகேவா? ஈஸியா இருக்கா? 3 அங்க தலைகீழ போச்சுன்னா அப்ப 6 கிடைக்கும். அப்ப என்ன அர்த்தம் பாருங்க, இங்க எழுதிக்கிறேன். P 12, Q 6. அவ்வளவுதான். சொல்ல மறந்துடணும். அப்ப P ஒரு நாளைக்கு
அதான் P வந்து 12 days, Q வந்து 6 days. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட LCM போகணும். அப்ப 12க்கும் 6க்கும் LCM என்னதான் இருக்கும், இந்த 12 தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இது ஒரு முறை 12 கேன்சல் பண்ணா ஒரு முறை வரும். ஓகேவா? 12 இங்க அடிச்சீங்கன்னா 2 முறை வரும். புரியுதா பாருங்க, கொஸ்டின்லாம் பழசுதான். ஓகேவா? 12 அடிச்சா ஒரு முறை, இந்த 12 அடிச்சா அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 பாட்டு முடிக்கிறாங்க. புரியுதா பாருங்க, கூட்டினா P மற்றும் Q ரெண்டு பேரும் இணைந்து ஒரு நாளைக்கு 3 பாட்டு முடிக்கிறாங்க. ஒரே ஒரு நாள்ல 3 பாட். LCM எடுத்தா அதான் மொத்த வேலை. அப்ப மொத்த வேலை 12 பாட். அப்ப எப்ப முடிப்பாங்க, 4 நாள்ல செஞ்சு முடிச்சிடும். ஓகேவா? ஆனா கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த வேலையினுடைய 4ல் 3 பங்கு, அந்த மொத்த வேலை 12 பார்ட், அதுல 4ல் 3 பங்கு வேலையை எப்ப முடிப்பாங்கன்னு கேட்கிறாங்க. அப்ப 12ல 4ல் 3 பங்குனா என்ன, ஒண்ணுமே இல்லை. பாருங்க, இப்படி 12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 12 இங்க போட தேவையில்ல. 12 4ஆ பிரிங்க. 12 எப்படி 4ஆ பிரிக்க முடியும், இந்த 12 எப்படி பிரிக்கலாம், 4 பட்டா 12, 3 3 3 இப்படி பிரிக்கலாமா? அப்ப 4ல் 3 பங்கு வேலை சொல்றாங்க. ஓகேவா? 4ல் 1 பங்கு வேலை சொல்ல, 4ல் 3 பங்கு வேலை. ஓகேவா? அப்ப பாருங்க, 1 இது 1 பங்கு, இது 2 பங்கு, 3 பங்கு, அப்ப 9 பங்கு. ஓகேவா? 9 பாட்டு முடிக்கணும். எத்தனை பாட்டு முடிக்கணும், 9 பாட்டை முடிக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 பாட்டு முடிக்கும், ஒரே ஒரு நாள்ல 3 பாட்டு முடிக்கிறாங்க. ஓகேவா? அப்ப 9 பாட்டு எப்ப முடிப்பாங்க, ஒரு நாளைக்கு 3 பாட், இன்னொரு நாளும் 3 பாட்டு முடிப்பாங்க, இன்னொரு நாள் 3 பாட்டு முடிப்பாங்க. ஓகேவா? அப்ப 3 days ஆகும் அவங்களுக்கு. புரியுதா பாருங்க, 3 daysல வேலையை முடிச்சிருவாங்க. அதாவது முழு வேலையும் கேட்டிருந்தா ஈஸி, எப்பயும் போல போட்டிருக்கலாம். அப்ப 4 3 12 4 days ஆகும். ஆனா 4ல் 3 பங்குன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்ப 4ல் 3 பங்குனா 12 போட்டு அடிங்க, அடிச்சிங்கன்னா 3, அப்ப 3 3 9, அப்ப 9 பாட்டு தான் கேட்கறாங்க. ஒரு நாளைக்கு 3 பாட்டுனா 9 பாட்டு எப்போ வரும், 3 3, அப்ப 3 days ஆகும். ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான மாடல். இது அடுத்து நாம 18 அடுத்த மாடல் பார்க்கலாம்.